ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டெப் ஃபார்வர்ட். உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் சொல்றீங்க, நிறைய பேர் வந்து சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் லேட்டா வருவாங்க. உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா 5-10 நிமிஷம் சீக்கிரம் வந்திருக்காரு உங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கு. ஃபேண்டாஸ்டிக் சிவா. நீங்க வந்து மக்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும். How happy are you to be here to be the brand ambassador அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. எப்படி இருக்கீங்க? ஒர்க்கிங் டே என்னுடைய காலையில நீங்க இவ்வளவு பேர் இங்க வந்து இவ்வளவு ஆரவாரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏடிஎம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசமாவே இதை நான் டிவியில சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் என்ன கேட்டுட்டே இருக்காங்க, ஏடிஎம் எப்படி நகை வரும், ஏடிஎம்ல எப்படி நகை வரும், அது எப்படி அந்த மிஷின்குள்ள இருந்து எப்படி நகை வரும், எந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும். எங்க வீட்டுல இருக்கிற தூக்காக்கா அவங்க எல்லாம் கேட்டாங்க, பல்வேனக்காலாம் சார் அது எப்படி சார் வரும், அது வரும் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம வந்து ஒப்பிடணும் அப்படின்னா தங்கத்தோட தான் ஒப்பிடணும். ஏன்னா ஒரு தடவை தங்கத்தை வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், எப்பொழுதுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வந்து ஒரு கோல்டோட தான் நம்ம வந்து ஒப்பிடணும். பட் some fun questions for you, Shiva. ஆமா, ஆர்த்திக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நகை வாங்கிட்டீங்க, எப்போ வாங்கிட்டீங்க? ஆர்த்திக்கு ஃபர்ஸ்ட் ரிங் தான் வாங்கினேன். கல்யாணத்துக்கு டைம்ல வாங்கினேன். அப்ப ரிங் வாங்க மட்டும் தான் காசு இருந்துச்சு. ஸோ ரிங் தான் வாங்கினேன். அந்த ரிங்கை சாதாரணமாக கொடுத்தீங்களா இல்ல நீல் டவுன் பண்ணி அந்த ப்ரொபோசல் அந்த மாதிரி? அவ்வளோதான் தெரியாது, அவ்வளோ என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓவர் ஆக்ட் பண்றாங்க. இல்லை அப்படியே வெக்கப்பட்டு கொடுக்குறது தான், அவ்வளோதான். பிடிச்சிருக்கா பாருங்க, அவ்வளோதான். இப்போ சொல்லும்போது எனக்கு இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கலையே. பல வருஷமா தெரியும் இல்லையா, எந்த கொஸ்டின் நான் கேட்டா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு நானும் அந்த மோடுக்கு போயிடுறேன். நீங்க வந்து கடைசியா யாருக்கு வந்து ஜுவல்லரி ஃபேமிலியில வாங்கி கொடுத்தீங்க? நான் இப்போ ஒரு ஷூட் போறதுக்கு முன்னாடி ஆர்த்தி கூட கடைக்கு போனேன். அவங்களுக்கு நகை வாங்கும்போது மட்டும்தான் கடைக்கு போவேன். அவங்க இப்போ பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை. 2 மணி நேரம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த டிசைனே எடுப்பாங்க இல்லையா. அதில் பாதிக்கப்பட்ட ஆண்கள் நானும் ஒருத்தன் தான். ஸோ அதுதான் அவங்களுக்கு வாங்கினதான். நகை பொருட்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரிங்கா, இயரிங்கா, பிரேஸ்லெட்? பசங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன இருக்கு, ஒரு செயின் இருக்கு, ஒரு ரிங் இருக்கு, ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. நம்ம இதில் வந்து வெரைட்டி இல்லை. பெண்களுக்கு தான் அவ்வளோ வெரைட்டி இருக்கு கடை ஃபுல்லாக. அது அதுல பிடித்த நகை பொருள் என்ன? ஓ, இது போட்டா பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து தனிப்பட்ட பெண்களுக்கா? ஆரம். ஆரம். ஓகே, கரெக்டா சொல்றேன். கரெக்டா சொல்றேன். அதான் இது சோக்கர். ஓகே, இது மேல ஆரம். ஆரம் தான். நான் எப்போ போனாலும் ஆர்த்தி இது பாரு இதையே இப்பதான் வாங்கி இங்க நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க. யூஸ்வலா ஆண்கள் வந்து நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சப்படுவாங்க, என்னப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலத்துல அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாறுது இல்லையா சிவா? அதை பத்தி சொல்லுவாங்க. கோல்டு லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய மதிப்பே கோல்டோட ரிசர்வ்ஸ் வச்சு தான் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுதான் பெரிய வேல்யூ நினைக்கிறேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது அப்ரிசியேஷன் கூட. மக்களுக்கு என்னோட அதிகமாக தெரியும். எப்பவுமே வேல்யூ அடிஷன் நம்ம லைஃப்க்கும் சரி. அண்ட் ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, ஓகே நம்ம சம்பாதிச்ச காசுல ஒரு நல்ல விஷயத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்றது. இப்போ ஒரு ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஃபோன் வாங்குறதை விட, இல்லை வேற ஏதாவது ஒன்று வாங்குறதை விட கோல்டுன்றது என்றைக்குமே லைஃப்ல அவங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். பியூட்டிஃபுல். அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க உங்களுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது லேண்ட் வேரிங் நீட்ஸ் டு லேண்ட் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி. ஃபைனலி உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு உங்களுக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும். உங்களாட்டி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு, டிரெக்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கோஆக்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாமே, முன்னாள் கோஆக்டர்ஸ்க்கு பண்ணிட்டா போச்சு. போய் உள்ள போய் இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாம் நீ
நீங்க என் கவுண்டர்ஸ் எல்லாம் தாங்கிட்டதுக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். It is my pleasure once again to meet you at every single stage. நீங்க வளர வளர ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உங்களை மீட் பண்ணி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை இவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதே big pleasure. Thank you so much. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ண அந்த இப்பயும் எங்கேயாவது பார்க்கும்போது உங்க ப்ளூபர்ஸ் நம்ம ஃபோனில் வச்சிருக்கோம், ட்ராவல்லாம் பண்ணும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Absolutely. அதுல வந்து the true star அப்பவும் சொக்க தங்கம் was always சிவகார்த்திகேயன் தான். Thank you so